கனடாவில் பிறந்து வளர்ந்த இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான ரோர் டைகர்ஸ் ஆஃப் தி சுந்தர்பான்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். நோரா ஃபதேகியை நடிகை என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. மாடலிங், சினிமா தயாரிப்பு, நடனம், நடுவர் என பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர் இவர். ஒரு பாடலுக்காக நடனமாடி அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் பட்டியலில் நோரா ஃபதேகி 3வது இடத்தில் உள்ளார். இவரின் நடன அசைவுகள் ரசிகர்களின் சப்த நாடிகளையும் அடக்கிவிடும். நோராவின் டான்ஸுக்கு எப்படி ரசிகர்கள் அடிமையோ அதேபோல் அவரின் இன்ஸ்டா கணக்கிலும் ஏராளமான ஃபாலோயர்ஸ்கள் தவம் கிடப்பார்கள். காரணம், வெள்ளித்திரையில் ஓரளவு சிக்கனத்தை கடைபிடிக்கும் நோரா இன்ஸ்டாவில் திறந்த மனதோடு வீடியோக்களையும் போட்டோக்களையும் பதிவிடுவார். நோரா பதிவிடும் ரீல்ஸும் போட்டோவும் நொடியில் லட்சங்களையும் நிமிடத்தில் கோடி ஹார்டின்களையும் அறுவடை செய்துவிடும். அந்த அளவுக்கு வெறித்தனமான முரட்டு ரசிகர்கள் இவருக்கு உள்ளனர். புகழ் வெளிச்சத்தில் எப்போது மீடியாவில் உலா வந்து கொண்டிருந்த நோராவின் பெயர் தற்போது போதைப் பொருள் வழக்கு ஒன்றில் அடிபடத் தொடங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பையின் குர்லா பகுதியில் உயர் ரக போதைப் பொருட்களோடு பர்வீன் என்ற பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 641 கிராம் போதைப் பொருள், 12 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. பர்வீனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சஜித் முகமது ஆசிப் ஷேக் என்பவரிடமிருந்து அவர் போதைப் பொருள் வாங்கியது தெரிய வந்தது. உடனே அவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 6 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ போதைப் பொருள், 3,68,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் விசாரணையில் சாங்லி பகுதியில் ஒரு ரகசிய போதைப் பொருள் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சாங்லியில் இயங்கி வந்த ஆலையில் போலீசார் ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள 122 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சாங்லி பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்படும் போதைப் பொருள் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு துபாயிலிருந்து மூலப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. துபாயிலிருந்து யார் இந்த போதை நெட்வொர்க்கை இயக்குகிறார்கள் என்று போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் தாவூத்தின் நெட்வொர்க்கைச் சேர்ந்த முக்கிய நபரான முகமது சலீம் என்பவர் சிக்கியிருக்கிறார். துபாயில் இருந்தபடியே இந்தியாவில் சஜித் முகமது ஆசிப் ஷேக் மூலம் தனக்கென ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிய முகமது சலீம் போதைப் பொருட்களை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை இந்தியாவுக்கு கடத்தியிருக்கிறார். அதேபோல் இந்தியாவில் தயாராகும் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு சட்டப்பூர்வ சம்பிரதாயங்களை முடித்த பின்னர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த வழக்கில் மொத்தம் 15 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். 126 கிலோ போதைப் பொருள், 4.19 கோடி ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வாகனங்கள் உட்பட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மும்பை குற்றப்பிரிவு போலீசார் முகமது சலீமை அக்டோபர் 22ஆம் தேதி முறையாக கைது செய்து உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 30ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முகமது சலீமிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. துபாய் மற்றும் இந்தியாவில் முகமது சலீம் ஏராளமான போதை பார்ட்டிகளை நடத்தியதாகவும் அந்த பார்ட்டிகளில் பாலிவுட்டைச் சேர்ந்த நடிகர்கள், மாடல்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டதாகவும் அவர்களுக்கும் இந்த போதை கடத்தல் நெட்வொர்க்கில் தொடர்பு இருப்பதாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார். ட்ரக் பார்ட்டியில் கலந்து கொண்ட பாலிவுட் பட்டாளங்களின் பட்டியலில் நடிகைகள் நோரா ஃபதேகி, ஷ்ரதா கபூர் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் நோராவுக்கு சர்வதேச போதை மாஃபியாவோடு தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியோடு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் செய்திகள் வெளியாகி விவாதிக்கப்பட்டது.
இதனால் ஆத்திரமடைந்த நோரா தனது சமூக வலைதள பக்கத்தில் உங்கள் தகவலுக்கு என்ற தலைப்பில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதில் தான் எந்த பார்ட்டிகளுக்கும் செல்வது இல்லை என்றும் வேலையில் முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் தனது பெயரை களங்கப்படுத்த நினைக்கும் சிலர் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி எழுதி வருவதாகவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தன்னால் சும்மா இருக்க முடியாது என்றும் தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மறுத்திருந்தார். அதோடு தொடர்ந்து தன்னை பற்றி அவதூறு பரப்பி வந்தால் அவர்கள் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்றும் காட்டமாக பதிவு செய்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.